சித்திரை முழு நிலவு மாநாடு. இந்த பேர் இதுக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லையே, எங்கேயோ ஒண்ணு இருக்குது. வேணா இப்படி வச்சுக்கோமா, கூட்டத்தை கூட்டி குடும்பத்தோட குறை தீர்க்கும் மாநாடு. இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம் ஒன்று உண்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம, அந்த மாதிரி ஒரு ஆங்கர் இல்லாம, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ இல்லாம, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைகளை ஆளாளுக்கு மாறி மாறி சொல்லி அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? இல்லப்பா, பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருந்துச்சுன்னாங்க. ஆக்சுவலி இது வந்து பெரியவருக்கும் சின்னவருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பர்சனல் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கப்பா, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் தானே, நமக்குள்ள இந்த ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது அப்படின்னு ஓப்பனா டேடியும் சன்னும் சேர்ந்தாப்புல வந்து செஞ்ச சம்பவம் தான் அது. வேற எதுவும் இல்லை. அதுல சிம்பிளா சொல்லணுங்களேன், டேடி என்ன சொல்றாருன்னா, இந்த இது அழகா அந்த ஒரு பாட்டு வரி ஒண்ணு வரும், அதையே சேர்ந்து சொல்லலாம். கேங்குக்குள்ளே குழி பறிப்பான் உஷாராயிரு, அவன் தொன்ன குழியில் மாட்டியிருப்பான் கொஞ்ச நாள் பொறு, நீ விசுவாசியா கூட இருந்தா ஹாட்டுல வைப்பேன், நீ வித்த காட்ட முடியாது நான் உனக்கு அப்பேன் அப்படின்ற மாதிரி டேடியும். இந்த பக்கம் சன்னு சும்மாவா, தாய் 8னா குட்டி 16 அடி பாயும் இல்லையா, அவர் தனியா நான் ஷார்ப்பா செஞ்ச சம்பவத்தை நியூஸ்ல பாரு, எனக்கு ஆப்போனண்டா நிக்கிறத ஓரம் உட்காரு அப்படின்னு அவரும் தனியா அவர் பங்குக்கு மேடையிலேயே. இதுல என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம்னா, இந்த 2 தெய்வங்களும் மாறி மாறி இத்தனை வருஷமா செஞ்ச அத்தனையும் ஒளறி கொட்டி இருக்காங்க. பார்த்துருவோமா? மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் தர்பாட்டா கூத்தடி கோப்பு. முதல்ல அந்த மாநாட்டில் நடந்த சில நல்ல விஷயங்கள். அங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக பல 1000 கிலோமீட்டர்கள், அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்னால கடைசி கிராமம் வரைக்கும் நான் போய் நடையா நடந்து இந்த கட்சியை வளர்த்துருக்கேன். அது இல்லாம இந்த சமுதாயத்துல வளர்ந்துருக்காங்க இல்லையா, டெவலப் ஆகியிருக்காங்க இல்லையா, அவர் வளர்ந்தது, அவர் வளர்த்து விட்டது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சும்மாலாம் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்துல எந்த நோக்கத்துல ஐயா அதை ஆரம்பிச்சாரோ அதே நோக்கத்துல ரொம்ப நாள் பயணிச்சாருன்னு வைங்கள. அதுக்கு இடையில நிறைய சம்பவங்களும் ஆச்சு, அதெல்லாம் இல்ல இல்ல ஐயாவே மறுக்க மாட்டார் அது. அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியிலையும் என்னோட பங்கு இருக்குது. இதை மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அதான் அதோட டேக்லைன் அதானே, இனமே எழு உரிமை பெறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்லைனே அதுக்கு தான். ஆனா ஒரு சின்ன சந்தேகம், இதை வந்து இப்போ பாமக வேற வன்னியர் சங்கம் வேற அப்படின்னு பிரிச்சிடலாம் முடியாது. ஒரு சின்ன நூல் இலைதான் வித்தியாசம், கருதானே. ஆனா ஏன் அதை வந்து ஐயா வந்து இதை பாமக சார்பாக நடத்தல, ஏன் வன்னியர் சங்கம் சார்பாக நடத்தினாரு? அந்த இடத்துல ஒரு பெரிய ஐயாவுக்கு நல்லா தெரியும், பாமகன்னு பேர் வச்சோ நம்ம கட்சி மாநாடுன்னு நம்ம நடத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா யாரும் வரமாட்டாங்க. இல்ல ரொம்ப கஷ்டம். காசு கொடுத்தே கூப்பிட்டாலும் அந்த கூட்டத்தை கூட்டுறது அந்த பேனருக்கு கீழே அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வரிசையா அடி, அவங்களுக்கே நல்லா தெரியும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த பேனருக்கு கீழே நடத்தணும்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மூலையில அவங்களோட எமோஷனை ட்ரிகர் பண்ணி இவ்வளவு பேரையும் கொண்டாந்து உள்ள வச்சிடலாம், ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம காட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் அந்த பேர்ல அவங்க வந்து கூட்டத்தை கூட்டியிருக்கு. உண்மை அதுதான். இதுக்கு மலுப்புறதுக்கு நிறைய காரணங்கள், ஆளாளுக்கு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அவங்க காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க நடத்தின ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த சித்திரை முழு நிலவு மாநாடு.
இதுல ஐயா அன்புமணியும் வந்து ஒரு உண்மையிலே அவரையும் மீறி அவரோட ஆதங்கமா கூட இருக்கலாம். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஐயாவுக்கு மனசுக்குள்ள, அதாவது என் தம்பி தங்கைகள் இனிமே யாரும் கேஸ் வாங்க கூடாது, எக்காரணத்தை முதற்கொண்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாட்டில் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு இனம் நம்மளோட சமுதாயம். ஆனா இதுல படிப்பறிவு இல்லாம, ஒழுங்கான வேலை வாய்ப்பு இல்லாம குடிசையில இருக்காங்க. நாம இதை மாத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவும் இதே தான் பேசினார். இப்போ அங்க இருக்கிறவங்க கேட்பாங்க, அதாவது இவங்களோட ஆதங்கம் தப்பு இல்லை, பட் அங்க இருக்கிறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஒரு சின்னதா தோணும் இல்லையா? சரிங்க, அப்ப இத்தனை வருஷமா என்னதாங்க பண்ணீங்க? எல்லாருக்கும் அந்த நினப்பு இருக்குப்பா. இத்தனை வருஷமா அப்ப என்ன பண்ணீங்க? ஆரம்பத்துல இருந்து இதைத்தானே. அப்ப இவ்வளவு வருஷமா நீங்க போராடி மத்திய மந்திரியா இருந்து பல எலெக்ஷன்ல இங்க கூட்டணிகளை அந்த தமிழ்நாட்டோட ஆட்சியை டிசைட் பண்ற ஒரு இடத்துல இருந்து இது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணலையா எங்களுக்கு? நாங்க இப்ப உங்களை நம்பி அப்ப நாங்க இது வரைக்கும் ஏமாந்துதான் போயிருக்கோம், அப்படித்தானே? அந்த நினைப்பு உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் வரும். முதல்ல நல்லா தெரிஞ்சேங்க, நார்மலா ஒரு மனுஷனுக்கு தோன்ற ஒரு விஷயம். இதை இல்லாம இப்போ ஐயா அன்புமணி ராமதாஸ் கிட்டத்தட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களை சாதாரணமா இது வரைக்கும் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க, தேர்தல் சமயத்துல மட்டும் உங்களை பயன்படுத்தி இருக்காங்க. யார சொல்றாருன்னு தெரியல, பெரியவரை சொல்றாரா? ஏன்னா வேற யாருக்கும் வந்து அவங்க விசுவாசமா இருக்க போறது இல்லை, வேற யாருக்கும் அவங்க விசுவாசமா இருந்தது இல்லை. ஐயா மட்டும்தான் உயிர் மூச்சு. ஆனா பெரியவரை நேரடியா சொல்ல முடியாம இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்றாரா ஐயா அன்புமணி ராமதாஸ்? அதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்ப தனியா உட்கார்ந்து இத்தனை நாளா ஒண்ணு இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப முறை தவறி பேசினாப்புல, அதான் அசிங்கமாவே பேசினான்னு வச்சுக்கலாமே. அவரு வயசுல சின்னவரா இருக்கலாம், ஐயாவுக்கு 87 வயசு ஆகுது. ஐயாவுக்கு இல்லாத உரிமை கிடையாதுன்னு வைங்கள, தாராளமா பேசலாம். ஆனா இருக்கிற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த முதல்வர்ன்ற அந்த ஒரு பதவின்னு அந்த இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிறவரை பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டா உன்கிட்ட வந்து நான் கேட்கணுமா? அந்த அளவுக்கு நான் என்ன இதுவா போயிட்டேன்னா? எனக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா? இதெல்லாம் வந்து ஐயா ராமதாஸ் அங்கனுக்குள்ள கேட்டது. இப்ப அதே ஐயா ராமதாஸ் தம்பி ஸ்டாலின் எகைன் அப்படியே இந்த எஸ்டீம், அதாவது ஒரு விஷயம் கை சூடா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து துணி எடுத்து வச்சோம்னா உறைஞ்சு போற அளவுக்கு ஐஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு எப்படி டபக்கடி எப்படி மாறினாங்க? என்ன மேஜிக் நடந்தது? ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் ஐயா அன்புமணி ராமதாஸுக்காக நிறைய விஷயங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா பண்ணியிருக்காரு, சும்மாலாம் சொல்லக்கூடாது. இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அப்படியே கொண்டு போய் ஐயா அன்புமணி கையில கொடுத்தாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்த. இப்போ ஒன்னத்துக்கு உதவாம நிக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் வளர்த்தது ஐயா அன்புமணி ராம். உண்மை, அவர் தான் ஓப்பனா சொல்றாரு, கட்சிக்குள்ள ஒரு கூட்டணி, கட்சிக்குள்ள ஒரு தனி கட்சி, அதெல்லாம் எந்த காலத்திலையும் நடக்காது மகனே. செம்மையா சொன்னாப்புல, அதெல்லாம் ஒரு காலத்திலையும் நீ நினைக்கிறது எப்பயும் நடக்காது. இது ஐயா அன்புமணியை உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு. இது இல்லாம நிறைய அக்யூசேஷன்ஸ். என்னென்ன, நம்ம இதுல ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், இந்த மாதிரி எதுவுமே இல்லாம கடைசி வரைக்கும் நாம வந்து அடிமட்டத்திலே இருக்கிறோமே, நம்மளை மேல தூக்கிற ஒருத்தருமே இல்லையா? அப்ப நீங்க எதுக்கு இருந்தீங்க? முதல்ல அவங்கள எங்க வளர விட்டோம், முதல்ல அதை சொல்லுங்களேன். படிக்க சொல்லி எங்க போச்சு? அவ்வளோ பேரும் கேஸ் வாங்கிட்டு உண்மை. ஐயா அன்புமணி சொன்னது, அவ்வளோ பேர் கேஸ் வாங்கினதுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி எப்படி நீங்க பாஸ் பண்ணுவீங்க? புரியலையே. அங்கேருந்து எப்படி அந்த ஆளுக வரும்? என்ன பண்ணிருக்கோம்? இப்ப இந்த நேரத்துல
ஐயா அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நீ ஐயா ராமதாசன் சொல்றாரு, யாருமே ஓட்டு போட மாட்டேன்றீங்க, யாருமே ஓட்டு போட மாட்டேன்றீங்க. இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் ஒழுங்கா ஒன்றிணைந்து ஒத்துழைச்சா நம்மள யாராச்சும் வந்து உரசி பார்க்க முடியுமா? இது அவங்களோட உண்மை. அவங்களோட அவங்களோட கணக்குப்படி இந்த பாப்புலேஷன் ஒரு பெரிய பாப்புலேஷன். இந்த டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷனா தான் இந்த பாப்புலேஷன் இருக்குன்றத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. கண்டிப்பா இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி இருந்து ஏன் ஜெயிக்கல? அந்த கேள்வி வரும்ல. இவ்வளவு பெரிய ஒரு சக்தியோட ஒரு ஸ்ட்ராங் லீடரா இருக்கீங்க. உங்களை தவிர வேற யாரும் இங்க கிடையாது. ஆனா ஏன் ஜெயிக்கல? ஏன் உங்க ஆளுகளே உங்களை நம்பல? எந்த இடத்துல அப்ப உங்களை யாரு வந்து இறக்கி விட்டா? வெளியில இருந்து யாரும் வந்து உங்களை வந்து சொல்லி அவங்க மனசை மாத்தி அப்படிலாம் பண்ணவே முடியாது. அவங்களா தெரிஞ்சு அவங்களா புரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களா வெளில வந்ததுதான். இதுல ஒரு பயங்கரமான டயலாக் வேற விட்டாங்க. நாமெல்லாம் தீயிலிருந்து வந்தவர்கள். இப்பதான் கேஸ் வாங்கக்கூடாதுன்றீங்க. இப்பதான் வந்து நம்ம படிக்கணும், சமுதாயத்துல மேல வரணும், பொருளாதாரத்துல மேல வரணும்ன்றீங்க. மறுபடியும் நீங்களே இதே வேலையை கிளப்பி விட்டா அப்புறம் மறுபடியும் ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல அந்த பக்கம் நில்லுங்க. ரெண்டுமே இல்லாம இதையும் சொல்லிட்டு அதையும் சொன்னா என்னதான் அர்த்தம்? இதுல வேற அவருக்கு கோபம் வேற வருது. அதாவது அடுக்குமொழி பேசுறவனை எல்லாம் நீங்க பெரிய ஆளா பாக்குறிய, சினிமால இருந்து வந்தவனை எல்லாம் அரசியல் சூப்பர் ஸ்டாரா பாக்குறிய. அவங்ககிட்ட அந்த சாமிங் இருக்கு சார். ஏன் அந்த பக்கம் போறாங்க? அதை யோசிச்சு பார்க்கணும்ல. அதாவது உங்களை இது வரைக்கும் நீங்க தான் எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா சொல்ல போனா எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது நீங்க தான். மற்ற எந்த கட்சியாவது எங்கேயாவது யாராவது உங்களை இது வரைக்கும் உங்களையோ இல்ல பெரியவரையோ எங்கேயாச்சும் தவறா பேசியிருக்காங்களா? அது கீழே இருக்கிறவங்க பேசியிருக்கலாம், அது 1000 இருக்கா. ஆனா மேல உங்க தகுதிக்கு இணையா இருப்பாங்க இல்லையா, அவங்க எங்கேயாச்சும் உங்களை தப்பி தவறி கூட தவறுதலா ஏதாச்சும் வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்களா? ஏன் அடுத்தவங்களை பார்த்து நீங்க வைத்திருக்கிறீங்க? உங்களை மட்டுமே நம்பி இருந்த ஒரு கூட்டம், அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 வருஷமா உங்களை மட்டுமே நம்பி இருக்க ஒரு பயங்கரமா. நம்ம கட்சி ஹிஸ்டரி தெரியும் இல்லையா? நம்ம கூட்டணி எப்படி ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறான் என்று இல்ல, நீங்க இங்கதான் இருக்க போறீங்கன்னு நினைச்சு இதுக்காகவே உழைச்சு அவங்க ஓகே எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்த நேரத்துல கடைசியில இங்க இருந்து நைட்டு காலையில இருந்துச்சு பாக்குறப்ப என்னடா காலியா இருக்கு, இங்கதானே உட்கார்ந்து நைட்டு பூரா அப்படின்னு பாக்குறப்ப ஆப்போசிட் கூடாரத்துல போய் நம்ம உட்கார்ந்துருப்போம். கரெக்டு தானே? அப்புறம் அவன் டயர்ட் ஆக மாட்டானா? அவனை ஒரு மைண்ட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தப்புன்னு மொத்தமா எல்லா டெக்கரேஷனையும் மாத்தினீங்கன்னா அவன் எப்படி தயாராவான்ற? அப்ப இதனால என்னென்ன சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிறதெல்லாம் இல்லாத பொல்லாதன்னு சொல்லி தானே அவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான். மொத்தமா போச்சு. இப்ப கடைசியா 2016 அப்புறம் ஓரளவுக்கு நம்ம இது வரைக்கும் எங்கேயும் ஓடாம உட்கார்ந்து இருக்க ஒரே கூட்டணி பாசக தான். ஆக்சுவலி அந்த கூட்டணியில இப்ப இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளேயே பிரச்சனையா இருக்கு. ஏன்னா எந்த பக்கம் இப்ப 2 கடையை விரிச்சிருக்காங்க சார். உண்மை அதுதான். ஒண்ணு திமுக பக்கம், இன்னொன்னு அதிமுக பக்கம், விச் மீன்ஸ் பாஜக. இந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனா எப்படி அது வந்து முதல்ல ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறாங்கன்றதும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா போன இதுலயே நிறைய பட்டுட்டாங்க. அதாவது ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது கீழே இருக்க அந்த தொண்டர்கள்ட்டையும் இல்ல, கூட இருக்கிற கூட்டணிகள்கிட்டையும் இல்ல. ரொம்ப கஷ்டம். அதாவது நம்ம ரொம்ப அதாவது அவரோட அந்த பலத்தை நிரூபிக்கிறதுக்காக அந்த ஃபேமிலி இட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி. அதாவது இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, இவரை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நமக்கு பிரயோஜனம் இருக்கு, நம்ப வைக்கிறதுக்காக மட்டுமே நடந்த ஒரு கூட்டம். ஆனா அந்த கூட்டம் இப்படி ரொம்ப ஓப்பனா வந்து அடிச்சிருக்க வேண்டியது கிடையாது. அது கிட்டத்தட்ட அங்க எந்த பிரச்சனையும் இல்லை, ஒற்றுமை மாநாடுன்னு தானே சொன்னாங்க.
ஆனா அது ஒத்து வராத மாநாடு அப்படின்றது நடக்கும் போதுதான் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. மேடையில உட்கார்ந்து இன்னமும் நிறைய உள்ளுக்குள்ள நம்ம அக்கா சௌமியா அன்புமணி அக்கா இவங்க எல்லாரும் கூடவே சிஸ்டரும் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அன்புமணியோட டாக்டர் டாக்டரோட டாக்டர். இப்போ இவங்க எல்லாரும் ஒரு காலத்துல ஐயா ராமதாஸ் ஐயா சொன்னார், என் குடும்பத்துல இருந்து யாராச்சும் வந்தா மரத்துல கட்டி வச்சு உரின்னு உரிங்க, பாரபட்சம்லாம் நீங்க பார்க்க வேண்டாம், பட்டையை கலப்புங்க அப்படின்னாப்புல. இப்ப யாரை கட்டி வச்சு எப்படி உரிக்கிறது? இந்த சித்திர முழுநிலவு மாநாடுன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சக்கர வியூகமா நினைச்சாங்க. ஆனா அது சக்கர வியூகத்துல வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அச்சாணி கலண்டு எல்லா வீலும் தனித்தனியா ஓடிட்டு இருந்திருக்கு. ஒரு டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான். இதுல வேற அந்த பக்கம் யாரும் வராதீங்க போகாதீங்க, அப்புறம் எப்படி சார் முடியும்? எப்படி முடியும்? என்னது ஒரு நியாயமா ஒரு ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணியிருக்கணும்? பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாது, நம்ம மாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க மாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை, பவரும் இல்லை, பவர் சென்ட்ரிக்லையும் இல்லை, எதுவுமே இல்லாதப்பே நம்ம இந்த ஆட்டம் ஆடுறோம்னா எப்படி நம்புவாங்க? முதல்ல ஐயா சொல்றாரு, இவ்வளவு பேர் இருக்கீங்க, நிறைய பேர்ட்ட போய் சொல்லுங்க. நிறைய பேர்னா சுத்தி இருக்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போகணும் இல்லையா? எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனா நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாட்டேங்குது. அப்படி எப்படி மற்ற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்? ஸோ இதெல்லாம் இருக்கு. நம்ம அவங்க காடுவெட்டி குரு ஐயா இருக்கார், அவரோட பொண்ணு நிறைய கேள்விகள்லாம் நிறைய கேட்டிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா இருக்கிற ஒரே பதில், மேபி இனிமே அவங்க எப்படி நடந்துக்க போறாங்க சார்? ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. இருக்கிற எல்லா குடும்பத்தோட ஒட்டுமொத்த இதையும் அவங்க ஒரு குடும்பத்துக்காக யூஸ் பண்ற அளவுக்கு இப்ப யாரும் தயாராகவும் இல்லை. ஓரளவுக்கு தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பொறுத்துக்குவாங்க. உண்மையிலே ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இப்பயும் கூட ஏதாச்சும் செய்யலாம், இப்பயும் செய்யலாம். ஒண்ணு இல்லை, நம்ம எங்களுக்குள்ள 10.5% கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஐயாவோட முழக்கமே அங்கே 2% கேட்கறது தான் சென்ட்ரல்ல. அந்த 2% 1% வாங்கி கொடுத்து பாருங்களேன், ஒரே 1% போதும். அதுக்கப்புறம் எப்படி தலையை தூக்கி வச்சு ஒட்டு மொத்தமா சிந்தாம சிதறாம எல்லா வாக்குகளும் உங்க பாக்கெட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா விழுகிறதுன்றது இது ஐயாவுக்கு தெரியாம இல்ல. பட் ஏன் பண்ண முடியாது, விடமாட்டாங்க. இங்க வேணா ஆடலாம் பாடலாம் அடிக்கலாம் நொறுக்கலாம், அங்கெல்லாம் போனா நறுக்கி விட்டுருவாங்க, வேற எதுவும் இல்லை. பார்ப்போம் ஐயாவோட இந்த மாநாடு எந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கு அப்படின்றத போக போக தான் தெரியும். நன்றி.